வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது தமிழ் சினிமா செய்திகள். இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டா பிப்ரவரி 3. இந்த வீடியோ வந்து பார்த்துக்கிட்டா நாளைக்கு தான் வரும். ஸோ அதனால் பிப்ரவரி 4 அல்லது 5 இந்த வீடியோ வரும். சிம்பு ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்துக்கிட்டா பிப்ரவரி 3 இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டா ஒரு 3 இது வந்து பார்த்துக்கிட்டா அப்டேட் வரும்னு சொல்லியிருந்தாங்க. சொன்ன மாதிரியே வந்து பார்த்துக்கிட்டா 3 டைமில் வந்து பார்த்துக்கிட்டா 3 அப்டேட் விட்டுருந்தாங்க. 3 படத்தோட அப்டேட், அவர் நடிக்க போட 3 படத்தோட அப்டேட்டும் ப்ளஸ் வந்து பார்த்துக்கிட்டா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்துக்கிட்டா தக் லைஃப் படத்தில் வந்து பார்த்துக்கிட்டா சிம்புக்கு வந்து பார்த்தா ஒரு கிளிம்ஸ் மாதிரி ஒரு வீடியோ விட்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க. மொத்தமாக 4 வீடியோ வந்து பார்த்தா சிம்புவோட அப்டேட் வந்துருக்குது. அதில் வந்து பார்த்துக்கிட்டா சிம்புவோட 49 படம் வந்து பார்த்துக்கிட்டா டான் பிக்சர்ஸ் ராஜ்குமார் பெரியசாமி தயாரிக்காரில் அந்த படத்தோட அஃபிஷியல் வந்து பார்த்துக்கிட்டா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 50வது படம் வந்து பார்த்துக்கிட்டா சிபி சக்கரவர்த்தி. இந்த படத்தை வந்து பார்த்துக்கிட்டா ஃபஸ்ட்டு கமலஹாசன் தயாரிக்கிறதா இருந்துச்சு. கமலஹாசன் தயாரிக்க முடியாதனால ஒரு துபாய் தொழிலதிபர் தயாரிக்கிறதா இருந்தால் அப்படி அவர்கிட்ட இருந்தும் பண்ண முடியாதனால இப்போ சிம்புவே வந்து பார்த்துக்கிட்டா ஓனாக வந்து பார்த்துக்கிட்டா ஆத்மன் வந்து பார்த்தினா ஒரு இது ப்ரொடியூஸ் கம்பெனி ஆரம்பித்து அவரே வந்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இயக்கலாம், தான் தயாரிக்கலாம் முடிவு பண்ணி அவரோட ஓன் பேனரில் இந்த படத்தை தயாரிக்கிற அப்படி லாஸ்ட்டாக வந்து பார்த்துக்கிட்டா ஏஜிஎஸ் அவங்க தயாரிக்கிற படத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டா படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்ட் விட்ருக்காங்க. காட் ஆஃப் லவ்னு படத்துக்கு பேரை வச்சு போஸ்டரையும் விட்ருக்காங்க. என்ன கான்செப்ட் என்ன கதைன்னு தெரியல. மொத்தத்தில் சிம்புவோட ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்துக்கிட்டா பிப்ரவரி 3 சூப்பரான அப்டேட்டை கொடுத்து ரசிகர்களை அப்படி குதூகலப்படுத்திருக்காங்க. ஆனால் 3 படமும் வந்து பார்த்துக்கிட்டா குறைஞ்சபட்சம் ஒரு படம் எடுக்கிறதுக்கு 3 மாதம்னு வச்சாலும் அதுக்கே 9 மாதம் ஆகி போயிடும். எப்படி வந்து பார்த்துக்கிட்டா எடுத்து பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏற்கனவே வந்து பார்த்தா சிம்பு பேரில் வந்து பார்த்தா ஏகப்பட்ட பிரச்சனைலாம் இருக்குது. அவர் அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சிம்பு வந்து பார்த்தா அதில் மேனேஜ் பண்ண போகிறார் அப்படிங்கிறது படம் வந்தால் தான் தெரியும். எனிவே சிம்புக்கு வந்து பார்த்துக்கிட்டா சிம்புவோட ஃபேன்ஸுக்கு வாழ்த்துக்கள். உங்களோட தலைவர் வந்து பார்த்து உங்களை சந்தோஷப்படுத்துக்காக அப்படி நீங்கள் சந்தோஷமாக இருங்க. அடுத்து வந்து பார்த்துக்கிட்டா வர பிப்ரவரி 6 நம்ம விடாமுயற்சி படம் வெளியே வருது. அந்த படத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டா டிக்கெட் ஓப்பன் பண்ணாங்க. டிக்கெட் வந்து பார்த்துக்கிட்டா ஹை லெவலில் வந்து பார்த்து புக்கிங் ஆகிட்டு இருக்குது. புக்கிங்கில் வந்து பார்த்துக்கிட்டா மிகப்பெரிய சாதனைகளை படைச்சிக்கிட்டு இருக்குது. மீண்டும் ஒரு முறை ஓப்பனிங் கிங் அப்படிங்கிறத நம்ம அஜித் சார் நிரூபிச்சிருக்கா அப்படி படம் வெளிவரதுக்கு முன்னாடியே வந்து பார்த்துக்கிட்டா நிரூபிச்சிருக்கா அப்படி. இது முழுக்க வந்து பார்த்துக்கிட்டா அன்றைக்கு மட்டும் சனி ஞாயிறில் வந்து பார்த்தா டிக்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவைலபிளாக இருக்கிற மாதிரி தான் நியூஸ் வந்துருக்குது. மேபி அது வந்து பார்த்துக்கிட்டா படம் வந்ததுக்கப்புறம் மாறுபடும், கண்டிப்பாக மாறுங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து. அது என்ன ஆகுங்கிறது போக பார்த்துக்கலாம். அது போக வந்து பார்த்துக்கிட்டா குட் பேட் அக்லி அந்த படம் வந்து பார்த்துக்கிட்டா ஏப்ரல் 10 வரணுங்கிறத கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே டேட்டில் வந்து பார்த்துக்கிட்டா நம்ம தனுஷோட இயக்கத்தில் இட்லி கடை படமும் வந்து மறுபடியும் வரும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு சில நாள் வந்து பார்த்துக்கிட்டா இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 நாளில் வந்து பார்த்துக்கிட்டா குட் பேட் அக்லி வரனால இட்லி கடை வந்து தள்ளி போகுது, இட்லி கடை வந்து பார்த்தா ரேட்டில் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் மீண்டும் அவங்க வந்து பார்த்துக்கிட்டா 10 ஏப்ரல் 10 மாதிரி போஸ்டர் விட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை வச்சு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று யார் மேலே வாங்க, நாங்கள் கதையில் ஸ்ட்ராங்காக இருக்கோம். ஸோ அதனால் கண்டிப்பாக நாங்கள் ஏப்ரல் 10 யார் வேணால் கிளாஸ் வர ரெடியாக இருக்குங்கிறத இட்லி கடை உறுதியாக இருக்குது. ஸோ அதனால் இட்லி கடை பின்வாங்க போகிறதில்ல. குட் பேட் அக்லிலாம் பார்த்தா கொஞ்சம் பின்வாங்க போகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதுக்கான காரணம் வந்து பார்த்துக்கிட்டா ஓடிடி வந்து பார்த்தீங்கன்னா விற்காததுனால படம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போகுமோ, மறுபடியும் மே 1 வாக்கில் தள்ளி போகுமோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் மே 1 அன்றைக்கி வந்தால் தான் குட் பேட் அக்லிக்கு வந்து பார்த்துக்கிட்டா கரெக்டாகவும் இருக்கும், பொருத்தமாகவும் இருக்கும். ஏன்னா அன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டா அஜித் மாஸ்டரோட பிறந்தநாள். அந்த பிறந்தநாள் அன்றைக்கி இதை விட ஒரு பெரிய ட்ரீட் வராது, வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ரசிகர்களோட மிகப்பெரிய ஒரு ஆவலாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு 1.5 மாதத்துலேயே வந்து பார்த்தா 2 படம் வந்தால் அதுக்கப்புறம் அஜித்துக்கு படம் ஒரு மறுபடியும் 1.5 வருஷம் படமே வராது. அப்படிங்கும்போது ரசிகர்கள் வந்து பார்த்தா ஏமாந்து போயிடுவாங்க, 1.5 மாதத்துலேருந்து பார்த்தா ஏமாந்து போயிடுவாங்க. ஸோ அதனால் குட் பேட் அக்லி தள்ளி போய் மே 1 வாக்கில் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமோ அப்படிங்கிறது ரசிகர்களோட கருத்தாகவும் இருக்குது. அது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல, பார்ப்போம். ஆனால் கண்டிப்பாக குட் பேட் அக்லி இட்லி கடை ஏதாச்சும் ஒன்று பின்வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்பல்சரி இருக்குங்கிறத மட்டும் இங்கே தெளிவாக சொல்லிடுறேன். அதுபோக குட் பேட் அக்லியில் வந்து பார்த்துக்கிட்டா ஒரு மிகப்பெரிய
சர்ப்ரைஸாக ஒன்று சொல்லியிருக்காங்க. ஒரு நியூஸ் வந்து பார்த்தா காது கட்டியிருக்குது. அது என்ன நியூஸுனால், நம்ம எப்படி மார்க் ஆண்டனி படத்தில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா 2 பாட்டை வந்து பார்த்தா ரீமேக் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து பார்த்துக்கிட்டோன்னா அடியே மனம் நீலா நீ காதலி பாட்டும், அந்த பஞ்சு முட்டாய் சேகலா கட்டின பாட்டை வந்து பார்த்துக்கிட்டோன்னா ரீமேக் பண்ணி கொடுத்துருந்தாரு நம்ம ஜிவி பிரகாஷ். அதே மாதிரி இந்த படத்துலையும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா குட் பை டக்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான பக்கா லோக்கலான சாங் வந்து பார்த்து ரீமேக் பண்ணியிருக்கிறதா நியூஸ் வந்துருக்கு. அது தேவா சாங்கா இல்லை அஜித் படத்தில் வந்த தீனா பாட்டை வந்து வத்தி குச்சி பத்திக்காய் சாங்கா அந்த பாட்டை ரீமேக் பண்ணி விட்டுருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் கம்பல்சரி ஒரு பக்காவான லோக்கலான லோக்கலான ஒரு ரீமேக் சாங் இந்த படத்தில் இருக்குங்கிறது 100% தெரியுது. அது எந்த அளவுக்கு ஆப்டாக இருக்குங்கன்னு படம் வந்தால் தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அஜித்தோட ஃபேன் பாய் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படி என்ன சம்பவம் பண்ண காத்திருக்காரு அப்படிங்கிறது இன்னும் ஒரு 2 மாதம் தெரிஞ்சு போயிடும். அதுபோக நம்ம ரவி மோகன் அவர் வந்து பார்த்துக்கிட்டோன்னா இப்போ நிறைய படங்கள் வந்து பார்த்துக்கிட்டோன்னா கம்மி பண்ணி நடிச்சிக்கிட்டு இருக்கா அப்படி. இப்போ அவர் வந்து பார்த்துக்கிட்டோன்னா இப்போ பராசக்தி படத்தை வந்து பார்த்தா நடிச்சிருக்கா அப்படி இல்லை, அதோட ஷூட்டிங்ஸ் வந்து பார்த்துக்கிட்டோன்னா சென்னையில் வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சிச்சு. அடுத்த கட்ட ஷெட்யூல் வந்து பார்த்தோன்னா ஆரம்பிச்சிருக்கதா வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு நியூஸ் வந்து பார்த்தோன்னா காது கட்டி இருக்குது. அதுபோக நம்ம ஏஜிஎஸ் படத்தோட ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்டோட டிராகன் படமும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா முழுக்க வந்து பார்த்துக்கிட்டோன்னா படத்தை வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஃபுல் ஃபோர்ஸாக எடுத்து முடிச்சு அந்த படமும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா இன்னும் ஒரு 2 மாதத்தில் வெளியில் வரும். ஃபஸ்ட் சிங்கிள் வந்து பார்த்துக்கிட்டோன்னா மேபி பிப்ரவரி 14 எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்னு பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் ஏஜிஎஸ் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அவங்களோட இதை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கொண்டு போயிட்டுருக்காங்க. பிப்ரவரி 14 கம்பல்சரி பார்த்துக்கிட்டோன்னா ஊரோட பிரதீப் ரங்கன் படத்தில் 2 படம், ஒன்று எல்ஐகே இன்னொன்று டிராகன். இந்த 2 படத்தில் வந்து ஏதோ ஒரு படத்தோட இது வந்து பார்த்தா கம்பல்சரி வரது கன்ஃபார்மாக இருக்குது. அது கூடி சீக்கிரம் நமக்கு தெரிய வரும். அதுபோக அடுத்த நியூஸ் வந்து நமக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா இப்போ ஏஆர் முருகதாஸ் வந்து பார்த்துக்கிட்டோன்னா நம்ம சிவகார்த்திகேயன் வச்சு பார்த்துக்கிட்டோன்னா ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி. அந்த படத்துக்கான முக்கால்வாசி ஷெட்யூல் வந்து பார்த்தா முடிஞ்சு படம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் ஹிந்திலேயும் வந்து பார்த்தா சல்மான் கானை வச்சு பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் படம் எடுத்துக்கிட்டு இருக்கா அப்படி. அங்கேயும் இங்கேயும் வந்து பார்த்தா அட்ட டைமில் 2 பக்கமும் நேரத்தை ஒதுக்கி படத்தை எடுத்து முடிச்சிட்டா அப்படி. கூடிய சீக்கிரம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அதுக்கான அப்டேட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வரும் அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. அது அடுத்த அப்டேட் வந்தபோது கண்டிப்பாக நான் காதுகளுக்கு சொல்கிறேன். இதுதான் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு நமக்கு என் காது கட்டின நியூஸு. மேலும் ஏதாவது சினிமா நியூஸ் சம்மந்தப்பட்ட செய்திகள் என் காது கட்டிச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோ பாருங்கள். முழு வீடியோ பார்த்தா மட்டும் பத்தாது, 4 பேருக்கு நீங்கள் சேனலில் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அளிக்கக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் சப்ஸ்கிரைப்பும் எனக்கு வந்து மொத்தம் மிகப்பெரிய உத்தரவு அளிக்கூடும். அதனால் அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு தமிழ் சினிமா செய்திகள் நியூஸ் இதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.